ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை எழுதும் பொழுது இஸ்ரவேலுடைய ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டிருந்த காலம். யூதா ராஜ்யம் தனியாக, பென்யமின் கோத்திரம் பாதி, அப்புறம் மீதி எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலர்களாக தலைநகர் சமாரியாவை கொண்டு ஆட்சி செய்த காலத்தில் அவர்கள் தேவனை விட்டு விலகி பாகால்களை வழிபட்ட அந்த நாட்களில் இந்த ஓசியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் எழும்பு பண்ணுகிறார். அப்பொழுது இவர் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலே, நீ என்னை விட்டு வழி தப்பி போயிட்ட, நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன் அக்கிரமத்தை நான் மன்னிப்பேன், நீ உன் அக்கிரமத்தில் விழுந்தாய், நீ திரும்பு, நான் மீண்டும் உன்னை உயிர்ப்பிப்பேன், நான் மீண்டும் உன்னை சரி செய்வேன், நான் மீண்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன், மீண்டும் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை, இந்த அதிகாரத்தை 14ஆவது அதிகாரத்தில் வருகிறார். 14:1 நீங்கள் கவனியுங்கள், நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். இதையெல்லாம் சொல்லிட்டு நான் உன்னை தூக்கி எடுப்பேன், உன் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன், உன்னை நான் விடுவிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு தான் 5ஆவது வசனத்தில் ஒரு வாக்குத்தத்த வார்த்தை சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேறொன்று நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும், அவன் நிழலிலே குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் என்று சொல்லி எல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். லீலி புஷ்பத்தை போல மலருவ, வாழ்க்கை மலரும், நீ என்னை விட்டு விலகி போயிட்ட, நீ திரும்ப என்னிடத்துல வா, உன் வாழ்க்கை மலரும். ஆண்டவரோடு நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் மலர பண்ணுவார். நீ வேரூன்றி நிற்பாய், உன் கிளைகள் ஓங்கி படரும், நீ ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல நீ இருப்பாய், நீ வாசனை வீசுகிறவனாய் நீ மாறுவாய், உன் நிழலிலே குடியிருக்கும்படி அநேகர் வருவார்கள், நீ என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்ல, மாத்திரம் அல்ல, உங்களுக்காக எனக்காகவும் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஓங்கி வளர பண்ணுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை செழிக்க பண்ணுகிறவர், நம்மை வாசனை வீச பண்ணுகிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு அவர் பணியை போல இருப்பார், பணியை போல இருப்பார். அந்த பணியை போல ஆண்டவர் இறங்கும் பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் வருகிறது என்று சொல்லி இன்றைய நாளில் நாம் தியானித்து நம்ம இந்த ஆராதனை வேலையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது, பனி பூமியிலே எப்படி பெய்கிறது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தால் நான் சொல்கிறேன். பகலிலே பூமி வெப்பமான ஒன்று, நீராவியாக தண்ணீர் எல்லாம் மேலே போகும் பொழுது குளிர்ந்த காற்று அதில் வீசும் பொழுது அது அந்த காற்று இப்பொழுது ஒரு துளியாக மாறுகிறது. மாறி காலையில், விடியற் காலையில் பார்க்கும் பொழுது எல்லா தாவரங்கள், செடிகள், பூக்கள் மேலே அப்படியே படர்ந்து நிற்கும். இதுதான் பனி. மழை இறங்கும் பொழுது சட சட சடன்னு அடித்து ஊற்றும். பனி அப்படி அல்ல, அது மெதுவாக இறங்கும், சத்தம் இல்லாமல் இறங்கும். சத்தம் இல்லாமல் இறங்கினாலும் பெரிய தாக்கத்தை அது உண்டு பண்ணும். அல்லேலூயா. மழை பெருசாக பேஞ்சு நனைச்சிக்கிட்டு இருக்கும், மழை 24 மணி நேரம் பெய்யாது. ஆனால் பனி பெய்யுமானால் அது ஆட்டோமேட்டிக்காக டெய்லி பேஞ்சுக்கிட்டே இருக்கும். பனியினாலே ஒரு சில வளர்ச்சிகள் உண்டாகும், ஒரு சில ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அந்த ப்ராசஸ் மெதுவாக இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்கும். அது மனுஷர் பார்க்கும்படி இருக்காது, மனுஷன் கண்களுக்கு மறைவாக இருக்கும். புரிஞ்சா? அதனால தான் இந்த வேடை ஏண்டா சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், ஏன் மலையை போல இருப்பேன் அப்படின்னு சொல்லாம, பனியை போல என்றால் யாருக்கும் தெரியாது, வெளியில அந்தரங்கமாய் உனக்குள்ளே நான் கிரியை செய்வேன், பொறுமையாய் உனக்குள்ளே கிரியை செய்வேன், உன்னை செழிக்க பண்ணுவேன், உன்னை தலைக்க பண்ணுவேன், உனக்கு புத்துணர்ச்சியை தருவேன், உனக்கு வளர்ச்சியை தருவேன். வறண்டு போன நிலத்துக்கு ஈரப்பதமாய் இந்த பனி இறங்குகிறது போல வறண்டு போன நம் வாழ்க்கைக்கு பனியை போல இறங்குகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பனியை போல இறங்குவாராக. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அல்லேலூயா. பனி இறங்கின உடனே லீலி புஷ்பம் மலருகிறது. பனி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்னும் பனி இறங்கின உடனே லீலி புஷ்பம் போல் நம்முடைய வாழ்க்கை மலர்கிறது. பனி போல் இறங்கின உடனே உங்க வாழ்க்கை வேறு ஒன்று ஆரம்பிக்கிறது. அசைஞ்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை இப்பொழுது நிற்கிற வாழ்க்கையாய் மாறுகிறது. பனி பெய்த உடனே
கிளைகள் படர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பனி பெய்த உடனே வாசனை வீச ஆரம்பிக்கிறது. பனி பெய்த உடனே நம்முடைய நிழலிலே குடியிருக்கும்படிக்கு அநேகர் நம்மிடத்துல கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நீங்கள் தனி மரமாய் ஒன்றுமில்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த பணியை இறங்க பண்ணுவாரே, ஆனால் நம் நிழலிலே குடியிருக்கும்படி அநேகரை கர்த்தர் திரும்ப பண்ணுவார். திரும்ப பண்ணுவார்னா, ஒரு நாள் நம்மளை விட்டு அவர் போக பண்ணினார், இப்பொழுது அவர்களை திரும்ப பண்ணுவார். உங்களை விட்டு தூரமானவங்க, உங்களை நார்மலா நினைச்சவங்க, உங்களை அற்பமா நினைச்சவங்க, உங்களோட எதுக்கு உங்களோட இருக்கணும்னு சொல்லி ஸ்டேட்டஸ் பார்த்தவங்க, இவங்கெல்லாம் உங்களிடத்தில் திரும்ப பண்ணுவார். அது தேவன் அருளிய அந்த பணி உங்க குடும்பத்தின் மேல இறங்குச்சுன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய், உங்களுக்கு அனுகூலமாய், உங்களை தேடி வரும்படி அநேகரை கர்த்தர் உங்களிடமாய் திரும்ப பண்ணுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? திராட்சை கொடியை போல நீங்கள் படருவீர்கள், படர பண்ணுவார், வாசனை வீச பண்ணுவார். இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் குடும்பங்கள் இந்த பனி போல ஆண்டவருடைய கிருபை இறங்கணும்னு விரும்புறீங்க? நமக்கு யார் இருக்காங்களோ இல்லையா, ஆண்டவர் பார்த்து சொல்லணும், ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பவரே, என் குடும்பத்தில் நீர் இறங்குமப்பா. என் வறண்ட நிலங்கள் மாறட்டும், என்னை விட்டு அகன்றவர்கள் என்னை தேடி வரட்டும், அசைந்து கொண்டிருக்கிற நான் வேரூன்றி நிற்கட்டும், நான் அலங்காரமாய் மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நமக்கு தேவையெல்லாம் அந்த பனிதான். ஆமென். நமக்கு தேவை அந்த கிருபை. பனி என்று சொல்லும் போது ஆண்டவருடைய கிருபை அது நம்ம மேல இறங்கி வந்தா போதும், நம்ம துளிர்க்க ஆரம்பிச்சிடும். ஆரோனுக்கும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் நிறைய போட்டி வந்துச்சு. யார் அழைக்கப்பட்டவர்கள்? ஆரோன் மட்டும் அழைக்கப்பட்டவன், நாங்களும் அழைக்கப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, தேவ சமூகத்திலே 12 கோல் எடுத்துட்டு வந்தாங்க. கோல் என்றால் மந்திர கோல் நினைச்சிடக்கூடாது. சும்மா ஒரு கிளையை வெட்டி கொண்டு வந்து அதுல பேர் எழுதினாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தின் பேரை எழுதி ஆரோனின் பேரும் எழுதப்பட்டு தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டது. காலையில பார்க்கும் பொழுது ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்தது. துளிர்த்து மொட்டு வந்து பூ பூத்து காய் காய்த்து கனி தந்துருச்சு. அந்த கோலில் ஒரு ராத்திரியில என்னப்பா நடந்துச்சுன்னா, ஆரோன் கோலில் மாத்திரம் அந்த பனி இறங்கினது. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல உங்களை எல்லாரும் சாதாரணமா நம்மளை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கலாம், உங்க வாழ்க்கையை நினைச்சுக்கு இருக்கலாம். ஆனா நீங்கள் எல்லாரையும் காட்டிலும் விசேஷித்தவர்கள். உங்க மேல கர்த்தருடைய கிருபை இறங்கி கொண்டிருக்குமானால், தேவனுடைய சமூகம் இறங்கி கொண்டிருக்குமானால், உங்க வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும். நம்ம சீக்கிரத்துல துளிர்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை துளிர்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பச்சை மரமா பச்சை கட்டையா நம்ம இருக்கலாம், சும்மா வெட்டி போட்டுருவாங்க. ஆனா யோபுல இருக்குது, மரம் வந்து செத்து போனதை போல அப்படி கடந்தாலும் அந்த மண் வாசனை ஈரப்பதம் வந்த உடனே மீண்டும் துளிர்க்கிறது போல் நம்முடைய வாழ்க்கை வெட்டி போட்டதை போல இருக்கலாம். நம்ம ஆண்டவர் நம்மை துளிர்க்க பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் மற்றது எல்லாம் கட்ட, நமக்குள்ள இருக்கிறது ஜீவன். ஹல்லேலூயா. நம்முடைய அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு பேர் இருக்கிறது. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, அடிமரம் என்றால் வெட்டப்பட்ட ஒரு மரம், காய்ந்து போன ஒரு மரம், இனி வளருமா என்று கேள்வி கேட்கப்படுகிற ஒரு மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றுகிறது. அதற்கு பேர் தான் ஈசாயின் வேர், அதற்கு பேர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே மரம் போல நாம் வெட்டப்பட்டு போனாலும் நமக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, நம்மை துளிர பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பணியை பற்றி, பணியை போல கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்கிறது என்று சொல்லி முடிக்க போற. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 32:2. முதலாவது, கர்த்தர் பனியை போல இருப்பார் என்றால் அவருடைய வசனம் நம் மேலே பனித்துளிகள் போல் இறங்கும். நாம் எல்லாம் புல்களை போல இருக்கிறோம். நம்மிடத்திலே பனித்துளி இறங்குகிறது போல் கர்த்தர் தம்முடைய வசனத்தை இறங்க பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். பனியை போல் இறங்குவார் என்றால், உங்கள் வாழ்க்கை துளிர்க்க வேண்டும் என்றால் ஒரு விசுவாசி வசனத்தில் வாழ பழக வேண்டும். வசனம் என்கிறது ஒரு பனி. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க மேல அந்த பனி விழும்படி நீங்கள் விரும்புகிறீர்கள்? உங்க வாழ்க்கை துளிர்க்க விரும்பினால் வசனத்தினால் உங்கள் நிலத்தை நிரப்ப ஆரம்பியுங்கள். வசனத்தினால் உங்கள் புல்லின் மேல் அந்த பனி இறங்கட்டும். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வர பைபிளை நேசிங்க, பைபிளை படிங்க, பைபிள் இருக்கிற வார்த்தைகளை உள்ள உட்கொள்ளுங்க, அதன்படி வாழ முயற்சி செய்யுங்க, அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க, அதை நேசிங்க. கடமைக்காக படிக்காமல் அதை ஒரு ஆர்வத்தோடு நாம் படிக்க வேண்டும். ஆண்டவரை அறிய வேண்டுமானால் ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தைகளை முதலாவது நாம் அறிய வேண்டும். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்?
எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் பார்த்தாரு. பிரசன்னம் கூட சில வேளைகளில் ஏமாத்தும். நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும். ஆவில நிரம்பும் பொழுது உடம்புல ஒரு மாற்றம் உண்டாது. அதே மாற்றம் ஒரு தம்பி முன்னாடி நான் சொன்ன கேள்விட்டு ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போனாராம். போகும்போது அங்கேயும் அந்த அந்த தெய்வீக தோற்றத்தில் இந்த சாம்பிராணி எல்லாம் சேர்ந்து ஒரு உடம்புல என்ன பண்ணுது, ஒரு புல்லரிப்பு உண்டாகுது. அப்ப அந்த தம்பி சொல்றாரு, நம்ம சபைக்கு போற தம்பி, எங்களுக்குள்ள ஆவில நிரம்பும்போது இப்படி ஒரு அனுபவம் உண்டாகும். அவன் சொல்றான், எங்களுக்கு தான் உண்டாகும். 2 பேர்கிட்டும் இறங்குது அது. இன்னொரு தம்பி கேட்டா, அப்பப்ப இப்படிலாம் வருது, அதெல்லாம் எப்படி, அது என்னது? முன்னாடி படம் பார்க்கும் போதும் அப்படி வந்துச்சு. விஜய் கடைசியா இறங்கி அடிக்கும் போது வருது, அழுகிற சீன்ல வருது. கடைசியில குடும்பம் சேர்ந்த உடனே ஒரு புல்லரிச்சுக்கிட்டு ஒரு அழுக வரும். இதே அழுக ஆராதனை வேலையிலையும் வருது. என்னையா ஒன்றும் புரியல. உடனே புரிஞ்சுக்கிறங்க, கரண்ட் ஒரு மெட்டல்ல இறங்கும் போது அது எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அது மாதிரி சில எமோஷன்ஸ், சில காரியங்கள் இறங்கும் போது உங்க பாடி ஒரே மாதிரி என்ன ஆகும், ரியாக்ட் ஆகும். சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னடா படக்கதெல்லாம் சொல்றேன்னு நான் அந்த ரீல்ஸ்ல பார்க்கும்போது பார்த்தேன். அந்த படத்துல ஒரு சாமி பாட்டு வருது. அந்த சாமி பாட்டு வரும்போது தியேட்டர்ல நம்ம பாஷையில சொல்ல போனா ஆவியில நிரம்புற மாதிரி எல்லாருக்குமே அந்த சாமி இறங்கிருச்சு. சாமி இறங்கி ஆடுறான். அந்த அந்த பாட்டு ஆடும்போது, அந்த பாட்டு ஓடும்போது எல்லாருமே சாமி இறங்கி ஆடுது. அங்கங்க பிடிச்சி அடக்குறான். ஒருத்தவன் தலையில வைக்கிறான். நான் நினைச்சேன் நம்மளும் ஒருத்தவன் படத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், போய் அங்க இயேசு நாமத்தினால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், தலையில வச்சு அமைக்கிருக்கான். ஒருத்தன் பிடிக்கிறான். அப்ப நம்ம ஆவில நிரம்பும் பொழுதும் சில உணர்வுகள் உண்டாகிறது. இந்த உணர்வுகள் பொய்யா, அது பொய்யா இல்ல. நம்மை மிஞ்சின ஒரு ஸ்பிரிட் நம்ம மேல இறங்கும் பொழுது நம்ம பாடி என்னவாகும், ரியாக்ட் ஆகும். இதை வைத்துக்கொண்ட ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்கள் முழுமையாக நம்பக்கூடாது. நம்முடைய உணர்வுகள் சில வேளைகளில் நம்மை ஏமாற்றும். அல்லேலூயா. ஒன்னே உனக்கு தான் ஆண்டவர் கேரண்டி கொடுத்தார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், படைத்தவரை நீங்கள் அறிய வேண்டுமானால் வசனத்தை நீங்கள் எமோஷன்ஸை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் பேசினாரு, கர்த்தர் கனவு கொடுத்தாரு, கர்த்தர் சொப்பனத்துல பேசினாரு, அப்படியே தொட்டது மாதிரி இருந்துச்சு, காதுல ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல, நான் சொல்றேன், இது எல்லாம் மாறும். இதுல பிசாசு இறங்கி ஒரு டூப்ளிகேட் அனுப்பி வஞ்சகத்தை அனுப்புவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்றில் மட்டும்தான் பிசாசு கலப்படம் செய்ய முடியாது. வேதமே சொல்லுகிறது, அது களங்கம் இல்லாத ஞானப்பா, அதை ஒருவராலும் கலப்படம் செய்ய முடியாது. அப்ப பணி உங்கள் மேலே முழுமையாய் கேரண்டியா உறுதியாய் இறங்க வேண்டுமானால் சகோதரனே, நீங்களும் நானும் வேதத்தை படிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் வாழ்க்கை செழிக்க விரும்புறீங்க? சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே, ஜோகன்ல இருந்து பெரிய ஆள் வர நீங்க கவனிக்கணும். பைபிள் டெய்லி படிச்சு அதை நேசிச்சு அதன்படி வாழ நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஹல்லேலூயா. பைபிள் படிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பைபிளை நேசியுங்கள், பைபிளை புரிந்து படியுங்கள். பைபிளை புரியாவிட்டாலும் படித்துக்கொண்டே இருங்கள். படிக்க 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 அதற்குள் இருந்து கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். சூழ்நிலைக்கு ஏற்றவார் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அப்படியே தத்ரூபமா இந்த வேதம் உங்களுக்கு பதிலை தர உண்மையுள்ளதா இருக்கிறது. அப்ப அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, புல்லின் மேல் பனி துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல் என் வசனம் இறங்கும். சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுவார். உங்கள் ஆத்துமா செத்த நிலைமையில இருக்கும். செத்த நிலைமைனா தேவன் மேல ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த பைபிளை படிக்கும் போது ஆண்டவர் மேல ஒரு ஆர்வமும் வாஞ்சையும் உண்டாகும். இதுதான் தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும், வசனத்தினால் உம்முடைய வார்த்தையினால் நீர் என்னை உயிர்ப்பிப்பீராக. வசனம் தான் உன் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது கல்லை அப்பமாக்கும் என்று பிசாசு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றார், இந்த கல்லை அப்பமாக்கி நான் சாப்பிடலாம்ப்பா, ஆனா இது எனக்கு ஜீவனை தராது. வானத்திலிருந்து கத்த தருகிற வார்த்தையை எனக்கு ஜீவனை தரும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, புறப்படுகிற ஒவ்வொரு வாயின் வார்த்தையினாலும் பிழைப்பான். உங்க ஆத்மால ஒரு பலன் உண்டாகணும். உலக காரியங்கள் வெறுத்து தேவ மனுஷனா நீங்க மாறணும். உங்க கேரக்டர் மாறணும்னா பைபிள் படிங்க. அல்லேலூயா. சூழ்நிலையிலே உங்களோடு கூட பேசும், உங்களை உயிர்ப்பிக்கும். வழிமாறும் பொழுது உங்களை அது திரும்ப பண்ணும். அதேதான் தாவீது சொல்வார், நான் ஆடை போல நான் வழிமாறினேன், தேவரீர் என்னை நீர் தேடுவீராக. வழிமாறி போன நமக்கு இதுவே பாதை என்று இந்த பைபிள் நமக்கு பாதைகளை காட்டும். என் ஜனங்கள் அறிவில்லாததினால் சங்காரமாகிறார்கள்,
ரூல்ஸ் தெரியாம ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்குறீங்க, ஒரு ஹீட்டர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிறோம். இந்த காலத்துல இப்படி ஒரு ஹீட்டர் இருக்கு, அந்த காலத்துல வந்து ஒரு ரிங் மாதிரி இருக்கும். இந்த ஹீட்டர் பத்தி விவரம் தெரியாம நான் சின்ன வயசுல எங்க பெரியம்மா வீட்டுல போட்டு வச்சிருக்காங்க. நான் ரொம்ப நல்லது செய்யறேன்னு நினைச்சு ஏதோ தண்ணிக்குள்ள கிடக்குன்னு தூக்கிட்டேன். கரண்ட் அடிச்சு தண்ணிக்குள்ள கம்பி விழுந்துருச்சுன்னு தூக்கி. இப்படி நிறைய பேர் தண்ணிக்குள்ள கம்பி கிடந்துச்சுன்னு தூக்கின மாதிரி நிறைய வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு காரணம். அந்த ஹீட்டர் கொடுக்கும்போது ஒரு பேப்பர் கொடுப்பான், ஏய் இது தண்ணிக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணாத, தொடாதா. உங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளுக்கு விடை தெரியாமல் இருக்கிறது, வழி தப்பி இருக்கிறோம். ஹீட்டருக்கு கேரண்டி கார்டு கொடுத்தான், உங்க வாழ்க்கைக்கு கேரண்டி கார்டு பைபிள். இதை படிச்சுதான் உங்க வாழ்க்கையில எப்படி எப்படி நடக்கணும், நீங்க எந்த கோணத்துல போறீங்கிறத இந்த பைபிள் தான் உங்களுக்கு விளங்கப்படும். ஆடை போல காணாமல் போன ஆடை போல நான் எடுத்தீங்களோ, வசனத்தை எடுத்தவங்க வாசி எடுத்துட்டீங்களா? காணாமல் போன ஆடை போல நான் வழி தப்பினேன், அடியேனை நீர் தேடுகிறேன். எங்க இருந்து தேட முடியும் தெரியுமா? பைபிள்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேட முடியும். ஒரு ஊழியம் எப்படி பார்க்கணும், பைபிளை படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், பைபிள் படிச்சு தான் தெரியும். ஒரு தொழிலை எப்படி செய்யணும், பைபிள் படிச்சு தான். ஒரு சில சிக்கல் வரும், சில தோல்வி வரும், எங்க போனாலும் விட கிடைக்காது, எங்க போனாலும் பதில் கிடைக்காது. சில தேவ மனுஷர்கள் முடிஞ்ச அளவு சொல்லுவாங்க, கர்த்தர் உங்க கையில பைபிள் குடிச்சிருக்க, உங்க தொழில ஒரு வெற்றி அடையினா ஏன் தோல்வின்னு நீங்க பைபிளை படிச்சு மாத்திக்கிறங்க. உங்க குடும்பத்தை சரியா நடத்தணும்னா பைபிள் படிச்சு மாறிக்கிறங்க. உங்க ஊழியத்துடைய ட்ராக் மாறுதுன்னா பைபிள் படிச்சு மாறிக்கிறங்க. நம் வழி தப்பி போகும்போதெல்லாம் இது பாதைக்கு விளக்காய் தீபமாய் இந்த வசனம் நமக்கு இருக்கிறது. அப்ப என்னென்ன சொன்ன, சூழ்நிலைக்கு ஏற்றபடி இந்த வேதம் என்ன பண்ணுவோம், பேசும். அதுபோல இந்த பைபிள் உங்களை உயிர்ப்பிக்கும். உயிர்ப்பிக்கும்னா ஆண்டவர் மேல ஒரு ஈர்ப்ப, ஒரு ஸ்டெப் உங்களை முன்னாடி கொண்டு வரும். அடுத்து வழி மாறின நம்மை வழி திருப்பும். தவறு செய்யும் பொழுது இந்த வேதாகமம் உங்களை எச்சரிக்கும், வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு தரும். சோர்ந்து போய் இருப்பீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இந்த வார்த்தை வழியாய் பேசுவார். நான் உங்களுக்கு ஒன்னேன்னு சொல்றேன், தீர்க்க தரிசனங்கள் கூட மாறலாம், இந்த வார்த்தை வழியாய் ஆண்டவர் உங்களோடு பேசினால் இந்த வார்த்தை ஒரு பொழுதும் மாறவே மாறாது. என்னோடு நீங்க பேசுங்கப்பான். அதிகாலையில் ஒரு மனுஷன் எழுந்திருந்து நீ படிக்கும் பொழுது, ஒருவேளை உன் குடும்பல வறுமை வாட்டி வதைக்கும் பொழுது, நீ ஒருவேளை படிக்கும் பொழுது நீதிமானுடைய சந்ததி ஒரு அப்பத்துக்கு இறைந்து தெரிவதில்லை என்று கர்த்தர் உன்னோடு பேசிவிட்டால், சொன்னதுதான், உன்னை யாரிடம் கையேந்தவே விட மாட்டார். கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்வார். வசனம் ஜீவன் உள்ளதாய் சமயத்துக்கு ஏற்றவாடி பேசும், வாக்குத்தத்தங்களை தரும், ஆலோசனைகளை தரும். ஏசாயா 55:10-11 நாம் இன்னைக்கு பாடல் ஜப குறிப்பு எல்லாவற்றிலையும் இதுதான் திரும்ப திரும்ப வந்துச்சு. 55:10 சரி. ஏசாயா 55:10-11 பேஜ் நம்பர் ஒரு தடவை சொல்லிருங்க, புதுசா வந்து 862 இருக்கு, நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். ஏசாயா 55:10-11. இங்க பாருங்க, மாரியும் உறைந்த மழை வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல், நல்லா கவனிக்கணும், மேல இருந்து வர்ற தண்ணி திரும்ப ரிட்டர்ன் என்ன பண்ண மாட்டேங்குது, அந்த துளி அது எவாபரேட் ஆகி போறது வேற, ஆனா வந்த துளி மீண்டும் திரும்புவதும் இல்லை. அது இறங்கி பூமியை நனைத்து முளை கிளம்பும்படி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, மழை பேஞ்சு ரிட்டன் ஆகாம அது பேஞ்சு பலனை தந்து சாப்பாடை தந்து விதையும் தர்றது எப்படியோ, இதுக்கு தான் அந்த வார்த்தையை ஆண்டவர் யூஸ் பண்றாரு. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கு. என்ன வசனம்? உங்க வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தமா பேசுற வசனம், உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன வசனம், உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த வசனம், உன்னை கொண்டு நிறைவேற்றுவேன் என்று சொன்ன வசனம், உன் குடும்பத்துக்கு இதை செய்வேன் என்று சொன்ன வசனம். இந்த இடத்துல அநேகர் டவுட்டோட இருக்கலாம், அநேகர் சந்தேகத்தோட இருக்கலாம். பெய்த மழை பெய்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ரிட்டன் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாதது எப்படி உண்மையோ, கர்த்தர் தம் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை புறப்பட்டதுதான். அது புறப்பட்டது, என்னதை செய்யும்படி புறப்பட்டதோ அதை செய்து முடித்ததுதான். அது திரும்பும், அது வெறுமையாய் திரும்பாது. இதுதான் சொல்றாரு, புல்லின் மேல் பனி இறங்குவது போல இப்படி வசனம் இறங்கும். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் இருக்கிறவங்களோடு கூட இந்த பைபிள் பேசும். பைபிள் படிக்காம நிறைய நிலம் ட்ரையா இருக்கு.
நீ ஊழியக்காரருடைய நிலையே மோசமாகுது. சில வேளைகளில் நானும் அந்த நிலையில சிக்கி கொண்டது உண்டு. அங்கெங்கும் ஓடிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரசங்கத்திற்காக பைபிள் திறந்த நாட்கள் உண்டு. நிறைய சிலர் அதை கூட திறக்க மாட்டாங்க. யார் எழுதின புக்கையாவது எடுத்துக்கிட்டு அதுல ஒரு செய்தி எடுத்துறது. இப்ப நமக்கு வந்துருச்சு ஆவியானவரை விட மிக துல்லியமாய் மிக வேகமாய் நம்மோடு இடைப்படுகிற சாட் ஜிபிடின்னு ஒன்று என்ன பண்ணிருக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஃபோனை எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் ஒரு செய்தி சொல்லுங்கள். இப்போ கழுதை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள், இல்லை பிரதர் மாலை, இல்லை செருப்பு, பாதரட்சை, இல்லை ஒரு உடை, இல்லை ஒரு முக்காடு அப்படின்னு ஒன்று சொல்லுங்களேன். ஒரு செகண்டில் இது மெசேஜ் என்ன பண்ணுவோம்? ஒரு செகண்ட் தான் மெசேஜ் அப்படியே தந்து. நிறைய ஊழியக்காரர்கள் இதை சிக்கி இருக்கிறாங்க. ஆவியானவருக்கு மாற்றாக இது வந்திருக்கிறது. ஆவியானவர் தான் வசனத்தை என்ன பண்ணுவாரு? நல்ல வேதபாரகன் எவனும் இருதயத்துல நல்ல பொக்கிஷத்திலிருந்து பழையவைகளையும், லைப்ரரி இதான் இருதயமாகிய பொக்கிஷம். லைப்ரரியில இருந்து பழைய புக்கையும் புதிய புக்கையும் எடுத்துக்காட்டும். இப்ப ஆவியானவர் புக்குனால நிறைஞ்சிருக்கு, வசனத்தினால நிறைஞ்சிருக்கிற இந்த மைண்டை எனக்குல மெமரி பவர் கம்மி. நல்லா இருந்தா தான் நல்லா படிச்சுப்போமே. மெமரி பவர் கம்மி. ஆனா நான் பைபிள் பிரசங்கிக்கும் போது எனக்கு மெமரி பவர் அதிகம். நான் படிக்காத வசனம் படித்த வசனம் எல்லாம் என் மண்டையில் என்ன பண்ணும் வரும். இவ்வளவு வசனம் எப்படிடா பேசணும்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்ப உள்ள இருந்து ஒன்னு ஆப்ரேட் ஆகுது. ஆவியானவர் எடுத்து என்ன பண்றாரு? பழசுலையும் புதுசுலையும் இதை விட ஸ்பீடா இப்ப சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்திருக்கு. தூக்கி வசனத்தை நீங்க வீட்டுல போய் பாருங்க. நீங்களும் பிரசங்கியராக மாறலாம். நீங்க அடுத்து ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு 5 நிமிஷத்துலனா நீங்க சாட் ஜிபிடியில் அடிங்க. தமிழ்லையும் பேசும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதையா, படிக்க தெரியாதையா, அமைக்கிட்டு எனக்கு ஒரு பிரசங்கத்தை தா. நான் இப்படி ஒரு சபையில் உபவாச ஜபத்துக்கு போகிறேன், உபவாசத்தை பற்றி ஒரு செய்தியை கொடு, இதோ தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட இது போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அவங்களுக்கு ஒரு கதையோடு சேர்த்து தரவா, எடுத்துக்காட்டுகளை சொல்லவா, வரைபடமாக தரவா, இல்லது பிரிண்ட் வேணுமா, வேற உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா வேணுமா? இப்படி தான் கேட்கணும். நான் இதெல்லாம் கேட்டிருக்கேன். டே இது எப்படி உனக்கு தெரியுது? எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லு. எனக்கு எல்லாம் எவ்வளவு குயிக்கா நீ எப்படி கொடுக்க முடியுது? எனக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அதுல பழகிட்டோம்னு வச்சுக்கிறீங்க, ஆவியானவருக்கு அங்க வேலைய. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்குது. ஆனால் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து இடைபடுகிறவர் ஆவியானவர். உங்களுக்குள் இருக்கிற வசனமே உங்களை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். வறண்ட நிலத்தை போல இருக்கிற ஆத்துமாக்கள் வசனம் என்னும் பணியால் நீங்கள் நிரப்பினால் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். இல்லைன்னா நீங்க வறண்டுதான் இருக்கணும். உங்க வறட்சி மாறணும் விரும்புறவங்க எத்தனை பேர்? உள்ளான வறட்சிக்கும் வெளியான செழிப்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. நான் சொல்ல புரியுதா? உள்ள வறட்சி இருந்தால் வெளியே நீங்கள் செழிப்பை எதிர்பார்க்க கூடாது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றும் உன் ஆத்துமா வாழ்ந்தால், உள்ளே செழிப்பு இருந்தால், உள்ளான மனுஷன் செழிப்பாய் இருந்தால் வெளியில நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். அப்ப நான் நம்புறேன், இன்னையில இருந்து எல்லாரும் பைபிள் படிப்பீங்க நம்புகிறேன். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு 2 வசனம் படிச்சாலும் மண்டையில போட்டு சுத்த வைக்கணும். என்ன சொல்லியிருக்கு. இன்னைக்கு நீங்க செய்தி கேட்டா கூட நீங்க இதை கொண்டு போகணும். பணியை போல இறங்குவீராமே, என் வாழ்க்கையில செழிப்பத்தாங்க, என் வாழ்க்கையில வேறுன்ற பண்ணுங்க, என் வாழ்க்கையில என்னை விட்டு போனவங்கெல்லாம் திரும்பி வரும்படி செய்யுங்க. அப்படின்னா நான் உங்க வசனத்தை படிக்கணுமே, பைபிள் படிக்கணுமே, அதை அப்படியே பிராக்டிக்கலா கொண்டு வரணும். அல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ந்தவர்கள். உபாகமம் 32:2 வாசித்தது, புல்லின் மேல் பனி இறங்குவது போல வசனம் கர்த்தர் உங்களுக்கும் அந்த பணியை இறங்க பண்ணுவாராக. சங்கீதம் 133:3 சீக்கிரம் எடுக்கலாம். 133:2-3 வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் சொல்லிக்கிறேன். 754. சரி, எல்லாரும் பார்த்துட்டீங்களா? வசனத்தை புதுசா வந்தவங்களாம் பார்த்துக்கிறேன். சங்கீதம் 133:2-3 வசனத்தை வாசிட்டோம். இப்ப நான் 1வது வசனத்தை நீங்க பாருங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. 2வது சகோதரன் சொன்னோடனே சகோதரிகள் கோச்சுக்கிறாதீங்க. சகோதரர்கள் சகோதரிகள் எதுவா இருந்தாலும் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு கூட, சகோதரிகள் சகோதரர்களோடு, சகோதரர் சகோதரரோடு ஆவிக்குரிய ஒரு இணைப்பிலே நீங்களும் நானும் இருந்தால்
அது பனியை போல உங்க மேல ஒரு கிருபை என்ன பண்ணும், இறங்க. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பைபிள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப எப்படி இருப்பாங்க? குடிக்கிறவங்களுக்கு அது என்ன பண்ணும் தெரியும், உண்மை இல்லையா? குடிக்கிறவங்க குடிக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இணைவாங்க பாருங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பலமா இருக்கும். அவருடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். டேய் மாப்பிள்ள நான் வாங்கி தரேன்டா, டேய் நான் வாங்கி தரேன், நான் தான்டா கொடுப்பேன். வேற எதுக்கு ஒன்றும் சேர மாட்டான். அதே குடிக்கிறாள் ஆலயத்துக்கு கூப்பிடுங்க, சேர மாட்டான். ஆனா குடிக்கிறதுக்கு ஒன்று சேரும். அப்ப குடிக்கிறவன் சேரும் பொழுதே அதுல ஒரு ஃபெல்லோஷிப், அதுல ஒரு நட்பு, அதுல ஒரு பிணைப்பு உறுதியாய் இருக்கும்படி ஒரு அசுத்தாவி அவன் மேல இறங்குது. அப்படியானால் இங்கு வேதம் சொல்லுகிற அதை விட சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணே சொல்ல விரும்புறேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பாக, ஆலயத்துக்கு வந்திருக்க பின்பாக, நீங்கள் தனியாளாய் ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் ஜீவிக்க முடியாது. நீங்கள் ஒரு ஆலயத்தில் அங்கத்தினராய் மாற வேண்டும். அந்த போதகரோடு ஒரு அங்கத்தினராய், ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அல்லது பெண்கள் இருப்பீர்களானால் அந்த பாஸ்டர் அம்மாவோட ஐக்கியம் உள்ளவர்களாய், அல்லது அங்குள்ள விசுவாசிகளோடு, அங்குள்ள மூப்பராய் இருக்கிற பெண்களோடு, அங்குள்ள விசுவாசிகளோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஆண்கள் ஒரு மூப்பரோடு அல்லது ஒரு விசுவாச ஆணோடு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களோடு நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். தனியா உங்களால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. எப்படி வேணாலும் தனியா இருந்துடலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் தனியா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தனியா இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? கப்பல்ல ஷிப்ல வேலை பார்க்கும் போது தனியா இருந்து, ஆண்டரோட முடியாம ஆபீஸ்ல இருக்கும்போது தனியா இருந்து, பேச்சுலர் ரூம்ல தனியா இருந்து, ஏதோ ஒரு இடத்துல வாச தெரியாத இடத்துல தனியா இருந்து, அவர்கள் தனியா இருப்பதினால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செத்து நிலைமை உண்டாகிறது. ஆனால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எப்படி இருக்குன்னா, அவன் மேல அந்த கிருபையும் அபிஷேகம் எப்படி பெருகுதுன்னா, ஆரோனுடைய சிரசின் மேல் ஒருத்தன் அபிஷேகம் பண்ணும்போது அந்த நாட்கள்ல ஒரு கொம்பு, ஒரு பெரிய காளமாட்டுடைய கொம்புல மூடி போட்டு, மேல ஒரு மூடி போட்டு ஃபுல் தைலம் வாசனை திரவியங்கள் எடுத்து ஒருத்தன் தலையில ஊத்துவாங்க. சில பேருக்கு குப்பியில ஊத்துவாங்க, இவ்வளவு பெரிய சின்ன குப்பி மூடியில. சிலருக்கு இவ்வளவு பெருசு ஊத்துவாங்க. ஆரோனுக்கு இவ்வளவு பெரிய கொம்பு அபிஷேகத்தை எடுத்து ஊத்தினார்கள். ஆரோன் தலையில ஊத்தப்பட்ட அந்த அபிஷேகம் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அப்படியே நிரம்பி வழிஞ்சு, இவ்வளோ பெரிய தாடி வச்சிருப்பான் ஆரோன், அவன் தாடியிலே வழிந்து தாடி நிரம்பி அவனுடைய அங்கிகள் முழுவதும் நிரப்பப்படத்தக்கதாய் ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. அந்த அபிஷேகத்தை எதற்கு ஒப்பிடுகிறார்? அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஒரு விசுவாசியின் மேல், ஒரு நபரின் மேல் அந்த கிருபை ஆண்டுடைய பிரசன்னம் அளவில்லாம இறங்கணும்னா அவன் தனியா வாழ்ந்தா முடியாது. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? உங்களுக்கு யாரு ஃப்ரெண்ட்ஸ்? நான் கேட்கிறேன், நீங்க தப்பா நினைக்கிறேன். உங்களுக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ்? மொபைலோட ரொம்ப நேரம் இருக்கிறீங்களா? மொபைலோட சேர்றதுனால ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் கிருபையை பெற முடியாது. அல்லது தொழில் பார்ட்னரோ மற்ற பார்ட்னரோ போனோமா வந்தமான்னு இருக்கணும். வெளியில ஃப்ரெண்ட்ஸோ, காலேஜ்லயோ, ஸ்கூல்லையோ, படிப்புலையோ போனோமா வந்தமான்னு இருக்கணும். நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம வந்துடணும். உலகத்தோட போயிட்டு தொடாம படாம வந்துடணும். வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஃபெல்லோஷிப் யாரோடு அதிகமாக இருக்க வேண்டுமானால் தேவனோடு இருக்க வேண்டும், வேதத்தோடு இருக்க வேண்டும், அடுத்து தேவ மனுஷர்களோடு இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். அபிஷேகத்தால், கிருபையால் நீங்கள் நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா யாரோட என்ன பண்ண மாட்டாங்க சொல்லுங்க? விசுவாசியோடய சேர மாட்டாங்க. அவங்க பரலோகத்துல வேற இடத்துல இருப்பாங்க. விசுவாசிட்டு கூட பேசினா கிருபை போயிரும்னு ஒதுக்கிடுவாங்க. இல்ல, ஒரு விசுவாசியோடு இன்னொரு விசுவாசி பேச வேண்டும், பழக வேண்டும், அவர்களோட ஐக்கியம் கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய காரியத்தை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் பண்ணுகிற ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டோ
அதுபோல ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய மனுஷர்களோடு நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நான் நிறைய வேலைகளை செத்த நிலைமையில போய் தேவ பிரசன்னத்துல இருக்கிற ஒரு தேவ மனுஷர்கிட்ட நான் போய் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசிட்டு வரும் பொழுது என் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பலன் அடைந்து நான் வந்திருக்கிறேன். அந்த ஊழியக்காரன் போய் பேசினா போதும். நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு 12 ஆண்டுகள் கழிச்சு ஊழியத்துக்கு வந்தேன். அப்ப அந்த நாட்கள் ரொம்ப பின்மாற்றத்துக்குள்ள இருந்து முதல் ஊழியத்துக்காக எங்களுடைய போதகரை சந்திக்க நான் போறேன். ரொம்ப இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப கொஸ்டின்ஸோட அப்படியே வாழ்க்கையை வெறுத்து போய் அவர் சமூகத்தில் உட்கார்ந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் பேசி எனக்கா ஜெபிக்கவில்லை, எனக்கா ஒன்றும் செய்யல, ரொம்பவும் பேசல, 4 வார்த்தை பேசினாங்க. நான் அப்படியே உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு வந்தது அந்த நாளில் நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். அல்லேலூயா. 2 பேர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனிப்பார். எம்மாவூர் சீசர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். 2 பேர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து விடுவார். ஆனா என்ன பேசுறங்கிறது முக்கியம். 2 பேர் உட்கார்ந்து புரணி பேசிக்கிறதா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. 2 பேர் யாரை பத்தி பேசணும்? தேவனை பத்தி பேசுவோம். 3வது ஆள் வருவார். வரும் பொழுது அக்கினி, 3 அக்கினி அந்த இடத்துல நிரப்பிடும். அந்த ஆண்டவன் தலையில இருந்து இறங்குனது மாதிரி இறங்கி நீ எங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், யாரோட பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க பண்ற ஜபமெல்லாம் போயிடும். ஆதாயப்படுத்தணும் நம்ம போன வச்சுக்கிறோம், நம்மளவன் ஆதாயப்படுத்திட்டு பண்ணிடுவான், போயிடும். உங்களை தேடி வரணும். யாங்கோபுரத்தை பேசிக்கிருக்கலாம், ஜான் பால்ட்ட பேசலாம், நாட்டை வந்து பேசிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. பேசிக்கிட்டு இருக்கும்போது வசனங்களை பேசுவோம், சாட்சிகளை பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம், கூட இருப்போம். அப்படியே இருக்க 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 உங்க மேல இருக்கிற கிருபை தலையில இருந்து ஊத்தப்பட்ட அபிஷேகம் அப்படியே தாடியும் அங்கி வெளியே இறங்கின மாதிரி புது பலனால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். புது பலன் இறங்கணும்னே புதிய ஆசீர்வாதங்கள், வாசனை வீசுகிற கிருபைகள், உங்க குடும்ப செழிப்பு எல்லாமே வந்துடும். நீங்கள் யாரை சேர்ந்து இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது. கணத்துக்குரிய டிஜிஎஸ் ஐயா அவர்கள், தினகரன் ஐயா அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது சந்தன வாசனை தாங்க முடியல. மனைவி பிள்ளைகள் எல்லாம் கேட்டாங்க, என்ன உங்க உடம்புல சந்தன வாசனை அடிக்கு? சந்தன வாசனை நம்ம வீட்டில் சந்தன சென்ட் இல்லையே, அப்படி இல்லையே, என்ன இப்படி அடிக்குது? அவருக்கே குழம்பி போயிட்டார். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஞாபகம் இருந்துச்சு, இந்த சந்தன பவுடர் இந்த மரங்களை வைத்து செய்கிற ஒரு ஃபேக்டரிக்கு என்னை ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், இப்ப இன்னைக்கு போயிட்டு வந்தேன், போயிட்டு வந்த வாசனை உடம்புல என்ன பண்ணிக்கிருச்சு, பிடிச்சிக்கிருச்சு போலையே அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. அதே இது நம்மெல்லாம் கடல் தொழில் செய்கிறவங்க, சும்மா போய் கறிக்கு மீன் வாங்கிட்டு வந்தாலே நம்ம உடம்புல கருவாட்டு நாத்தம், மீன் நாத்தமும், நமக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாடை. ஆனா உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன், பாவத்தோடு இருந்து பாவத்தோடு வருகிறவன் மேல் பாவ வாசனை வீசும். தேவனோடும் தேவ மனுஷர்களோடும் இணைந்து வாழுகிறவனுக்கு தேவனுடைய சாயலும் வாசனையும் உடம்புல என்ன பண்ணும், அவனை கண்டுபிடிச்சிருந்தான். அடுத்து பனி எப்படி இறங்குதுன்னு நான் சொல்றதுக்காக அதை தான் சொல்றேன். ஆவிக்குரிய மனுஷர்களோட, சர்ச்சுக்கு போறவங்களோட, சபைக்கு போறவங்களோட உங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணிக்கிறீங்க, இனிமே வச்சுக்கிட்டா இன்னும் நீங்க என்ன பண்ணலாம், வளரலாம். அதை தான் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில், அந்த வழியெல்லாம் நிறுத்திடணும். அவங்களுக்கு ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடணும். நல்லா இருக்கியா, பார்த்துக்கிறோம், போயிட்டு வருவா, அப்படி நீங்க வந்துடணும். உங்களுக்கு எது ஆசையா இருக்கணும், ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசணுமே, ஒரு சபைக்கு போற அண்ணனோட பேசணுமே, பைபிளை பத்தி தெரிஞ்சுக்கணுமே, கொஞ்ச நேரம் பைபிள் படிப்போம், கொஞ்ச நேரம் ஆண்டவர் பாட்டு கேட்போம், கொஞ்ச நேரம் சபையில போய் ஜெபம் பண்ணுவோம். இப்படிலாம் உங்களுக்குள்ள அந்த உணர்வு வந்து அந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க மேல பனி இறங்க ஆரம்பிச்சிடும், நீங்கள் செழிக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்க தனியா இருந்து போராட முடியாது. நல்லா கவனிச்சுக்கிறீங்க, தனியா இருந்து போராட, நீ எவ்வளவு ஜெபம் பண்ணி எவ்வளவு ஃபாஸ்டிங் போடுங்க, உங்களுக்கு பலன் இருக்காது. கர்த்தர் சொல்றாரு, அது உனக்கு போதாது மகளே, மகனே, போதாது. அப்படி யாருமே இல்லைன்னா நல்லா ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஃப்ரெண்டை எனக்கு தாங்கப்பா, ஆவிக்குரிய நண்பரை நீர் எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவங்களோட போன்ல எதுலையோ நீ ஆண்டவரை பத்தி பேசினாலே உங்களுக்கு பலன் உண்டா. அததான் இங்கே சொல்லுகிறார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அவன் மேல கிருபை எப்படி இறங்குது, அவன் சிரசின் மேல் நான் தலையின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியின் மேல் வடிந்து அவன் அங்கிகள் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும். எர்மோன் சீயோன் என்றால் பெரிய பெரிய மலைகள் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர்
2 விஷயம் தர்றாரு. என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும். ஆசீர்வாதம் உண்டாகணும்னா இப்படி ஒரு ஃபெலோஷிப் உங்களுக்கு தேவை. தனியா இருக்காதீங்க. தனியா இருக்கிறவனுக்கு பெருமை வந்துடும். என்ன தெரியுமா இருக்கும்? ஏன் ஒருத்தன் யாரோடையும் சேர மாட்டேங்கிறான்? நான் வந்து உலகத்தான சொல்லல, ஆண்டரோட நல்லா இருக்கிற ஆளு ஒரு ஆளோட ஏன் சேரலைன்னா நல்லா புரிஞ்சுக்கிறணும். அவன் வந்துட்டு தன்னை நீதிமானாக எண்ணி மற்றவர்களை என்னவா நினைக்கிறாங்க? அற்பமா நினைக்கிறான். பேச மாட்டாங்க. 2 வார்த்தை பேசிக்கிட்டு அப்படியே பெருசா போயிடுவாங்க. சொல்றது ஏத்துக்கிற மாட்டான். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் 12 சீசனோடு கலகலன்னு பேசி எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தார். இந்த 12 பேரோட பேசினதுடைய அபிஷேகம் ஆண்டவர் மேல நிரம்பி இருந்துச்சு. அவரோட கீழே உள்ளவங்க தான். அவரோட கீழே ஜபத்திலையும் தேவ சமூகத்திலையும் எல்லாத்துலையும் ஸ்டேட்டஸ்லையும் குறைஞ்சவங்க. ஆனா இந்த 12 பேரோட அவர் பேசிக்கிட்டே இருக்குதுல அவருக்கு ஒரு ஜீவன் உண்டாச்சு. அல்லேலூயா. சும்மா சாயந்தரம் ஆயிட்டா ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சுக்கு போறவங்களோட கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் காரியத்தை பேசிட்டு கூடிய பட்சம் புறணி பேசாம அந்த இடத்துல நம்மளை பத்தி ஆண்டவரை பத்தி மட்டும் நம்ம பேசிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும். ஆசீர்வாதம் உண்டாகும். அங்கே ஜீவனும் உண்டாகும். எப்படி உண்டாகும்? பனி இறங்குனது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியாமலே ஒண்ணு பில்டப் ஆகிட்டு இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாமலே பனி இறங்கி சீக்கிரட்டா ஒரு வேலையை செய்யறது போல இந்த ஃபெலோஷிப் உங்களுக்குள்ள பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். இதைதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது பிரசங்கி 4:9 முப்பரிநூல் சீக்கிரம் என்ன பண்ணாதான் எடுத்து வாசிக்கலாம். இருக்குதா? 4:9 2 9 வாசி. சரி. ஒருவனை யாதொருவன் கவனிச்சிங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அந்த வசனம் பேஜ் நம்பர் என்ன? 794. நான் திரும்ப வாசிக்கிறேன். ஒண்டியாய் இருப்பதிலும் 9வது வசனம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒண்டியா இருக்கக்கூடாது, துன்மார்க்கரோட சேரக்கூடாது. இனி நல்லா நீங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா அப்ப பாவிகளோடு சேராமல் பரிசுத்தவான்களோடு ஒரு பிணைப்பை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால், ஒருவன் விழுந்தால், ஒருவேளை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி உண்டாகி மனசு கஷ்டமா இருக்கு பிரதர், மனசுக்கு சோர்வா இருக்கு பிரதர் அப்படின்னா, அவர்களுடைய அப்படி சோர்வா இருக்கும் பொழுது ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை என்ன பண்ணுவானா? தூக்கி விடுவான். ஜெபம் பண்ணுவான். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பலன் கிடைக்கும். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டுடைய வார்த்தை கடந்து வரும். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கோ ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லை. 2 பேர் படுத்துக் கொண்டால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாது ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பரிநூல் சீக்கிரம். முப்பரிநூல் என்று சொல்லும் போது நமக்கு நடுவே ஆண்டவரும் இருந்து அந்த ஒரு பிணைப்பு இருக்குமானால் உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் பேலன்ஸ்டா என்ன பண்ண ஆரம்பிக்கும்? ஓடா. கரங்களை வித்தலையா சொல்லுங்களேன். இனி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குதுங்கிறத பாருங்க. பனி மாதிரி உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் இறங்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படி நீங்கள் விரும்புவீர்களானால் இன்றிலிருந்து உங்களுடைய ஃபெலோஷிப் ஒரு ஃபோன் போட்டாவது ஒரு ஒரு உங்களோடு கூட உங்களோட இணைஞ்சு போற ஒரு ஆவிக்குரிய நண்பரோடு கூட ஃபோன் போட்டு உங்களுடைய காரியங்களை சொல்லுங்க. அவங்க உங்களோடு கூட பேசுவாங்க. ஜெபம் பண்ணுங்க, சந்திங்க, கூட்டங்களுக்கு போங்க, பிரேயருக்கு போங்க. இப்படி தேவனோடு கூட தேவ மனசனோடு நீங்க ஐக்கியமா இருந்தா நீங்கள் வாடி போக மாட்டீர்கள். உங்க மேல ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டா. ஹல்லேலூயா. 3வதாக மீகா 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. மீகா 5:7. யாக்கோபிலே 8.
போதும். கவனிங்க, அதோட அர்த்தத்தை மட்டும் சொல்லிடுறேன், நீங்க அந்த வசனத்தை பார்த்திருப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகள் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் நான் உங்களை உயிர்ப்பிப்பேன். சுத்திலும் எதிரிகள். கவனிங்க, பணி என்கிறது 3வது சாப்டர் கொண்டோம். ஃபர்ஸ்ட் என்னது? ஆண்டவருடைய வசனம் என்னது? பணி. 2வது ஃபெல்லோஷிப், ஐக்கியம், அது பணி, உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 3வது, இங்கு பணியை போல் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியை போலவும், மனுஷனுக்கு காத்திராமல் மனுப்புத்தருக்கு தாமதியாமல் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளை போலவும் அநேக ஜனங்கள் நடுவிலே இருப்பார்கள். தேவ ஜனங்களையே அவர்கள் இப்பொழுது பணியை போல அவர் அப்படியே என்ன பண்ணுவாராம்? இறங்க பண்ணுவாராம். நம்மள என்ன சூழ்நிலையில் இறங்க பண்ணுவார்? சுற்றிலும் எதிரிகள். கவனிக்கணும், இங்கே 8வது வசனம் சொல்லப்படுகிறது, யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமமாக. எத்தனை மிருகம் இருந்தாலும் நடுவில் ஒரு சிங்கம் என்ன பண்ணும்? இருக்கும். அடுத்து கீழே சொல்றாரு, ஆட்டுக்குட்டிகளுக்கு நடுவே வாழ சிங்கம் என்றால் இளம் சிங்கம் இருப்பது போல் என் ஜனங்கள் இருப்பார்கள். இவர்கள் பணியை போல இவர்களை நான் இறங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். நம்மளை சுற்றிலும் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும், எத்தனை அவமானங்கள் இருந்தாலும், நிந்தைகள் இருந்தாலும், நமக்கு தீங்கு செய்ய எத்தனை பேர் நம்மளை சுத்தி இருந்தாலும், கர்த்தர் உங்களை என்னையும் சிங்கத்தை போல நடுல நிக்க வைப்பார். கரங்களை வேத்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பால சிங்கத்தை போல ஆட்டுக்குட்டிகளுக்கு நடுவே கர்த்தர் நிற்க வைப்பார். பால சிங்கம்னா இளம் சிங்கம், சுத்தி ஆட்டுக்குட்டிகள் எப்படி பயந்து சிங்கத்துக்கு நிக்கிற மாதிரி உன்னை சுற்றிலும் ஜனங்கள் பயப்படும்படியாக கர்த்தர் உன்னை மேன்மையாக கர்த்தர் வைப்பார். இதான் பணியினுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் இருந்தாலும் நடுவில் நம்ம ஸ்பெஷலா இருப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை மீதியானவர்களை, அதாவது ஆண்டவருக்கு காத்திருக்கிற உங்களை சீக்கிரத்திலே எல்லாருக்கும் முன்பாக, எத்தனை மிருகம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கரடி. நீ யாராவது வந்து ஒரு மேடையில உங்களுக்கு ஒரு புனை பெயர் வச்சு நீங்க பேசுங்களேன், ஏய் எங்க தலைவர் வந்து பூனை மாதிரிதான் பேசுங்க, அங்க எஃபெக்ட் இருக்காது. என் தலைவர் நரி மாதிரின்னு பேசுங்க, அங்க ஒரு எஃபெக்ட் இருக்காது. என் தலைவர் கரடி மாதிரின்னு பேசுங்க, அங்க ஒரு எஃபெக்ட் இருக்காது. ஆனா என் தலைவர் சிங்கம் மாதிரின்னு சொல்லி பாருங்க. ஏன்னா சிங்கங்கிற பேருக்கு ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு வீரம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை மிருகம் இருந்தாலும் நடுவுல சிங்கம் நிக்கிறது மாதிரி என் பிள்ளைய நிற்பாங்க. இதான் அந்த பணியின் மேல இறங்குற ஆசீர்வாதம். நீங்க வசனத்தின்படி வாழுங்க, ஐக்கியத்தோடு இருங்க, தேவனோடு இருங்க, தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை சுற்றில எத்தனை பேர் இருந்தாலும் நீ சிங்கத்தை போல இருப்பீங்க. நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பான். அடுத்து உங்களை சுத்தி இருக்கிற எல்லாம் உங்களுக்கு அடங்கி போகும். இன்னைக்கு அடங்காம இருக்கலாம். சுற்றிலும் உள்ள ஆட்டுக்குட்டி ஒரு பால இளம் சிங்கத்துக்கு நடுங்குவது எப்படியோ, உன்னை சுற்றிலும் உள்ள எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை அப்படி வைப்பார். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் விசுவாசியா இருக்கலாம். உங்க குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றது நடக்காம இருக்கலாம். இனி வர்ற காலங்களிலே கர்த்தர் அதை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீ உன் வாழ்க்கையில மட்டும் அந்த பணி இறங்கும்படி நீங்க ஒப்பு கொடுத்து, ஆண்டுடைய கிருபை இறங்கும்படி ஒப்பு கொடுத்து நீங்க மட்டும் சரியா இருங்க. எத்தனை பேரை சுத்தி வந்தாலும் உங்க குடும்பம் சிங்கம் மாதிரி நிற்கும். எத்தனை எதிரி உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பான், நீ பால சிங்கம் மாதிரி மாறுவ. உன் தொழிலா இருக்கட்டும், உன் குடும்பத்தின் காரியமா இருக்கட்டும், உன் பிள்ளைகளுடைய கௌரவமா இருக்கட்டும், இன்னைக்கு எப்படி இருக்கலாம், உங்க மேல பணி இறங்கும் பொழுது நீ சிங்கத்தை போல் மாறுவாய். சில பேர் நம்புறீங்க? இது நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம். நான் சொன்ன முதல்ல சொன்ன வசனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல், அதுல உள்ள ஆசீர்வாதம் தான்ப்பா இது. எத்தனை பேர் வந்தாலும் என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் வந்தாலும் என் எதிரியை கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. என் எதிரிகள் என் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார். 9வது அப்படியே பாருங்க, 5:9, உன்னுடைய கை உன் விரோதியின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும். நான் சொன்னேன் 2 சிங்கம், எல்லா மிருகத்துக்கு நடுவில் ஒரு சிங்கம் நிக்குது. அதுதான் உன் கை உன் எதிரிகள் மேல், விரோதிகள் மேல் உயரும். அடுத்து 2வது சிங்கம் சொன்னேன், ஆட்டுக்குட்டிலாம் ஒரு இளஞ்சிங்கத்துக்கு பயப்படுற மாதிரி உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்ச காலம்தான். நம்புறவங்க எத்தனை பேர்? எல்லாம் கொஞ்ச காலம்தான். கர்த்தர் சொன்னதுதான். மழை இறங்கி பூண்டுகளையும் விதைகளையும் முளைக்க பண்ணுவது எப்படியோ, கர்த்தருடைய வார்த்தையும் அப்படியே உங்கள் மேல் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மேல் வந்து உங்களையும் கர்த்தர் பணியை போல அவருடைய கிருபை இறங்கி இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார்.
திரும்ப அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறேன். உன் கை உன் விரோதிக்கு மேல் உயரும். இது யாருடைய ஆசீர்வாதம்? நீதிமானுடைய ஆசீர்வாதம், இஸ்ரவேலின் ஆசீர்வாதம். யார் மேல் பனியை போல் இறங்குகிறாரோ அவர்களுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க குடும்பங்களை அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. இன்னொரு வசனம் அப்படி இருக்கட்டும், நீங்க எடுக்க வேணாம். சங்கீதம் 110:2-3 இருக்கிறது. விடியற்காலத்து பனி இறங்குவது போல் உமக்கு எவன ஜனங்கள் பிறக்கும். இதோட அர்த்தத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். விடியற் காலத்திலே பனி இறங்கி யாரும் தடை செய்தாலும் அது யாருக்கும் கட்டுப்படாமல் ஊடுருவி இறங்கி. கவனிங்க, மழை கூட தலையில நனைஞ்சு லேட்டா தான் எஃபெக்ட் கொடுக்கும். ஆனா பனி இறங்குச்சுன்னா உங்க எலும்ப என்ன பண்ணும்? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? நாங்க இப்ப ஒரிசா போயிட்டு வந்தோம். அப்படியே உடம்புக்குள்ள இறங்கும், உடம்பு தடிப்பாகும், எலும்புகளுக்குள்ள இந்த பனி இறங்கும், தண்டுகள்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், காதெல்லாம் சிவக்க ஆரம்பிக்கும், விரல் நுனிகள் வலிக்க ஆரம்பிக்கும். எவனும் தடுக்க முடியாது பனியினுடைய எஃபெக்ட். இதுபோல் உனக்கு எவன ஜனங்கள் பிறப்பார்களா? எவன ஜனங்கள்னா வாலிபர்கள் பிறப்பார்களா? அப்படின்னா இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், முதல் கற்ப பிறப்புகள் உனக்கு பிறப்பார்கள். அப்படி என்றால் பனி போல ஆண்டுடைய ஆசீர்வாதம் இறங்கி நாலாவதாக என்ன செய்கிறது என்றால், உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த கிருபை இறங்குச்சுன்னா உன் நிமித்தமாய் அநேக ஆத்தும ஆதாய பணிகளை கர்த்தர் செய்வார். எவன ஜனங்கள் பிறப்பார்கள்? யாரையோ ஆதாயப்படுத்தி அல்ல, இதுவரை இயேசுவை அறியாத ஒருவனை நீங்கள் ஆதாயப்படுத்துவீர்கள். அதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களை உருவாக்குகிற பலனை கர்த்தர் இந்த பனி போல இறங்கின அவங்க வாழ்க்கையில செய்வார். விடியற் காலத்து பனியை போல் உனக்கு எவன ஜனங்கள் பிறப்பார். ஹல்லேலூயா. இந்த பனியுடைய ஆசீர்வாதத்தை 4 வசனம். 2வது ஐக்கியம். 3வது என்ன சொன்னேன்? எதிரிகள் நடுவே நம்முடைய கை ஓங்கும், சத்ருவை நம் கரம் ஜெயிக்கும். 4வது நம் மூலமாய் முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி முதல் தலைமுறை விசுவாசிகள் நம் மூலமாய் எழும்புவார்கள். இந்த பனி இறங்கின உடனே அந்த வறண்ட நிலத்தில் இருக்கிற புல் முளைப்பது போல் நம் மூலமாய் ஆத்தும ஆதாயங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? யாருமே கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, இன்னைக்கு உள்ளது இப்படிதான் இருக்கும். ஆனால் சீக்கிரத்திலே கர்த்தர் உன் எதிரிகளுக்கு மேலாக உன் தலையை உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.